வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு ஒரு நிலத்த உழுணும்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிராக்டரோ, இல்ல டில்லரோ ஏகப்பட்ட நவீன கருவிகள் இருக்குங்க. ஆனா, சங்க காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பண்ணையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைகளும் தான் வளர்க்குற காளைகளையும் தாங்க விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. குதிரைய வந்து ஒரு அடைக்கு சவாரி போடுறதே பெரிய விஷயங்க. ஆனா, குதிரையில ஏர் ஓட்டுனாங்கன்னு சொல்லி கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? குதிரை கூட விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒட்டகங்க. ஒட்டகம் பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில இருக்கக்கூடியதுங்க. அதுவே நம்ம ஆளுங்க புடிச்சிட்டு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி ஏர் ஓட்டிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம மாடுகள், எருமைகள், ஆடுகள வச்சு சில சமயம் ஏர் ஓட்டுன கதையெல்லாம் இருக்குங்க இந்த உலகத்தில. விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கற்கால மனிதர்கள்ட்ட விவசாயம் வந்து ஒரு நவீன பொருளாவே மாறிடுச்சுங்க. ஏர் கலப்பை கண்டுபிடிப்பது வந்து பார்த்தீங்கன்னா, மனித குலத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சுங்க. விவசாயம் செஞ்சுட்டு இருந்த மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரிடத்தில் நிலையாக தங்கி, தங்களுக்கென ஒரு நிலத்தை உருவாக்கி, தங்களோட சாப்பாட்டு தேவைக்காக வந்து விவசாயத்த வந்து மேற்கொண்டாருங்க. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, மரபு விவசாயம்னு சொல்லிட்டு, தற்சார்பு மரபு விவசாயம்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனி வேலைய விட்டு வந்து விவசாயத்த வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த டிராக்டர்ல வந்து ஏர் ஓட்டுறத விட சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள ஏர் ஓட்டுறது தாங்க. டிராக்டர்னா வச்சுக்கோங்களேன், அது டயர் போற அச்சு வந்து அப்படியே தடம் தெரியுங்க. ஆனா மாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அது தெரியாதுங்க. மாட்டோட சாணம் வந்து நிலத்துக்கு உரமாவும், கோமியம் வந்து யூரியாவாவும் பயன்படுதுங்க. என்னதான் நவீன காலம் வளர்ந்தாலும், இப்பயும் ஒரு சில கிராமங்கள்ல வந்து தன்னோட விவசாய செலவ மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டும், நிலத்த மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு, காளை மாடுகள வச்சு தாங்க ஏர் ஓட்டிட்டு இருக்காங்க. டிராக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிக்கு ரூ. 1500 வரையும் வாங்கிட்டு இருக்காங்க 1 மணி நேரத்துக்கு. ஆனா ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மாடுகளே ஏர் ஓட்டிட்டு இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய செலவு ரொம்பவே மிச்சங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வகையில் வீடியோ பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.